ஒருங்கிணைப்பு பணிகள் எப்படி சார் இருக்கு? நீங்க தான் சொல்லணும். இல்ல 1 மாதங்களாகி தொடர்ந்து 40 பேர் தற்போது கூட நீக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா உங்களுடைய ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டே வராங்க. இதற்கிடையே நீங்க இது மாதிரி ஒருங்கிணைப்பு பணியை தொடர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ 1 மாத காலமாவது அந்த பணிகள் எப்படி போயிட்டு இருக்குது? சந்திப்புகள் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? பொறுத்திருந்து பாருங்க சார். அடுத்த கட்ட முடிவுல என்ன சார்? அடுத்த கட்ட முடிவு ஒன்றும் முடிவு செய்யல. தொடர்ச்சியா உங்க ஆதரவாளர்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. எல்லாம் விரைவில் நன்மை நடக்கும் சார். அந்த முடிவு அந்த அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? ஒன்றும் முடிவு மாற்றத்தையும் ஏற்படாது, தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. என் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷன் இல்லை. பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன ரியாக்ஷன் ரியாக்ஷன் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல. அந்த அமைதிக்கு என்ன காரணம் சார்? அமைதிக்கு என்ன காரணம் சார்? அமைதிக்கு என்ன காரணம் சார்? 10 நாள்ல பணி தொடங்குறேன்னு சொன்னீங்க. அமைதி என்பது வெற்றிக்காக அறிகுறி. அப்ப திட்டமிட்டபடி ஒருங்கிணைப்பு நடந்தது இருக்கிறீங்களா சார்? அது எனக்கு தெரியாது, அவங்க தான் முடிவு பண்ணணும். ஈரோடு 2ஆம் தேதி பொதுச் செயலாளர் வராரு சார். நீங்க கோபியில கூட அவர் வந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள, இப்ப ஈரோடு வராரு, அதுல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? கோபியில் கலந்து கொள்வதற்கு அன்று நான் சென்னை சென்று விட்டேன். எந்த தகவலும் இந்த வழியாக வருவதாக எனக்கு தெரியவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.